ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான செம்ம டேஸ்ட்டான பூரி மசாலா தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். அப்படியே நம்ம ஹோட்டல்லலாம் வாங்குகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நல்லா புசு புசுன்னு பூரி வச்சு இந்த உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிடும்போது எத்தனை சாப்பிட்றோம்னே தெரியாது. வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? குக்கரில் உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டைம் அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசிலுக்கு எடுத்துருங்க. கரெக்டாக வெந்திருக்கும். அதோட விசில்லாம் அடங்கினதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. தோல்லாம் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்குனாலும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோடு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடலைப்பருப்பு அப்படின்னா தான் ஒரே மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி கலரில் இருக்கும். இல்லாட்டா கீழே மட்டும் லைட்டாக நல்லா கருகின மாதிரி ஆகிரும், மேலே அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. இஞ்சி நல்லா வேகணும். இல்லாட்டா அந்த பச்சை வாசனை இருக்கும், பச்சையாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஈவனாக வெந்திருக்கும். இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுப்பு சிம்மிலே வச்சு வதக்கி விடுங்க. அப்படின்னா தான் அந்த ஹோட்டல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் இருக்கிறதே தெரியாது. ஆனால் நம்ம சாப்பிடும்போது தான் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு தெரியும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா உடனே கருகிரும். உள்ளெல்லாம் வெங்காயம் அந்தளவுக்கு இதாக இருக்காது. லைட்டாக ரொம்ப லேஸான வெங்காயம்லாம் உடனே கருகிரும். அதனால் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இந்த டைமில் நான் ஒரு 2-3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி போடலை அப்படின்னா முழுசாக ஒரு 2-3 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. ஓவர் காரமாயிடுச்சு அப்படின்னாலும் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி போடாதீங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் மசாலா நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா கையிலே அமுத்தி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்குமே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலே வேகும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகண்டு சேர்த்துறாதீங்க. இப்போ சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மஞ்சத்தூள் உப்பு நல்ல உருளைக்கிழங்கோட எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒன்று 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா கரண்டினாலே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஃபஸ்ட்டே அதிகமாக ஊற்றிடாதீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாயிருச்சு அப்படின்னாலும் ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி ஆகும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதுங்க.
1, 2 வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு கரண்டினாலே வந்துட்டு குத்தி விட்டு கட் பண்ணி விட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாதீங்க. ஏன்னா ஹோட்டல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு இருக்கிறதே தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்துட்டு குட்டி குட்டியாக இது பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு உரப்புலாம் பார்த்து கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. பத்தலை அப்படின்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. காரம் பத்தாமல் இருந்துச்சுன்னா கூட இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா கொதிக்கும் போது கரெக்டாக வந்துடும், காரம் வந்து சேர்ந்துடும். சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கணுங்க. அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும். இப்போ இதுக்கு வந்துட்டு அந்த கடலை மாவை கரைச்சி ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக எத்தனை உருளைக்கிழங்கு போட்டாலும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடலை மாவை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல திக்னஸ் கொடுக்கும். நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் கடலை மாவை தனியாக வந்துட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிருங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்பூன் வச்சு கரைக்கல அப்படின்னா கை வச்சு கூட கரைச்சிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனை திருப்பி வச்சு கரைச்சிருங்க. அப்படின்னா தான் வந்துட்டு அந்த கட்டிலாம் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகும், நல்லா கரைஞ்சி வரும். இப்போ நம்மளோட மசாலாவும் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாங்க. நல்லா தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட ஆகாது. கடலை மாவு ஊற்றுனோடனே பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இதனால தான் கண்டிப்பாக கடலை மாவு ஊற்றணுங்கிறது. அதனால் மறந்துடாமல் கண்டிப்பாக கடலை மாவு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், டக்குன்னு வந்து திக்காயிரும். அதே மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு டக்குன்னு பிடிச்சாலும் பிடிக்கும் கடலை மாவு ஊற்றிருக்கிறதுனால. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம்னாலும் கண்டிப்பாக கொதிக்கணும். அந்த கடலை மாவோட பச்சை வாசனைலாம் போகணும்ல. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக நம்மளோட கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு செம்ம டேஸ்ட்டான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கூட இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். இது பூரிக்கு தான் நல்லா, சப்பாத்தி தோசைக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.